வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இந்தியன் கோஸ்ட் கார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் அத்தனையும் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது இந்தியன் கோஸ்ட் கார்டில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல், அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கால் ஃபார் வந்திருக்கு. இது வந்து 2026 பேட்ச். ஸோ 2025 இன்னும் வரல, 2026 பேட்ச் எப்படின்னு பார்க்குறீங்களா? நான் டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 5/12/2024 24/12/2024 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ வர 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் an armed force of the union offers a vibrant career to young and dynamic Indian male candidates. ஸோ இதில் வந்து only male candidates மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். For various branches as an assistant commandant group A gazetted officer. ஸோ இது வந்து குரூப் ஏவில் கேட்டகரியில் வந்துடும், கெசட் ஆஃபீஸர். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி த்ரூ கோஸ்ட் கார்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அதுலேருந்து லிங்க்கை டச் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேவிங் த ஃபாலோயிங் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் எலிஜிபிள். இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ஜென்ரல் டியூட்டி 2 கேட்டகரி இருக்குல்ல, டெக்னிக்கல் போஸ்ட் ஒன்று இருக்குது, ஜென்ரல் டியூட்டி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் டியூட்டி ஜிடி அப்படின்னு ஷார்ட்டில் சொல்லுறது. ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து 25 வரைக்கும் இருக்கணும். ஸோ இதுவே எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால், அதாவது நான் கிரீமி லேயரில் இருந்தால் 3 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 to 25 இயர்ஸ்க்கு 1/7/2000 30/6/2004 வரைக்கும் இருக்கிற பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 5 years relaxation for personnel serving in Coast Guard or equivalent personnel in Army, Navy, Air Force. ஸோ இந்த 5 years பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த போஸ்ட்டில் எதுலையாவது இந்தியன் ஆர்மிலேயோ, நேவிலேயோ, ஏர்ஃபோர்ஸ்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு 5 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஜெண்டர் மேல், அதாவது மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டியூட்டிக்கு should hold a degree from a recognized university. ஸோ ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி, எனி டிகிரி வந்து படிச்சிருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் க்ரைட்டீரியாவில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஹேஸ் சப்ஜெக்ட் அப் டு இன்டர்மீடியட் ஆர் கிளாஸ் 12. 12வது வரைக்கும் நீங்கள் மேக்ஸோ அல்லது ஃபிசிக்ஸோ எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டும் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. The candidates who have completed graduation after diploma are also eligible, provided that they should possess a diploma with physics and mathematics in its curriculum. ஸோ சிலபஸில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் சேர்த்து படிச்சிருக்கணும். ஸோ லேட்டரல் என்ட்ரியில் படிச்சிருந்தாலும் டிகிரி படித்தவங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸில் 21 to 25 years ஆஸ் ஆன் 1st July 2025. தட்ஸா 1/7/2000 30/6/2024 பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கும் வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பொருந்தும். ஸோ இதுலேயும் வந்து மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, சுட் ஹோல்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதில் நேவல் ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், மெரைன், ஆட்டோமேட்டிவ், மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன், மெட்டாலர்ஜி, டிசைன் ஆர் ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ், இதெல்லாம் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அதேமாதிரி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் எனி ஆஃப் த அபவ் டிசிப்ளின் ரெகக்னைஸ்ட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் ஆஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அண்ட் அசோசியேட் மெம்பர்ஷிப். ஸோ ஏஎம்இல் வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிகிரி வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து மேக்ஸும் ஃபிசிக்ஸும் இதுலேயும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 years ஃபார் எஸ்சி/எஸ்டின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏஜ் ரிலாக்ஸேஷனில் 5 years வந்து எஸ்சி/எஸ்டி கொடுத்துருக்காங்க. 3 years வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ கோஸ்ட் கார்டு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜில் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டியூட்டி அதாவது ஜிடி அப்படிங்கிற போஸ்ட்டில் 110 வேக்கண்ட் இருக்குது. டெக்னிக்கல் போஸ்ட்டில் 30 வேக்கண்ட் இருக்குது. டோட்டலாக வந்து 140 வேக்கண்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுற டைமில் 2026 இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ரிட்டையர் ஆகிறவங்க, ஸோ ஏதாவது கேசஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அது மீனிங். ஸோ அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வித்ட்ரான் ஆர் டிசிப்ளினரி கிரவுண்ட்ஸ் ஃப்ரம் எனி அதர் சர்வீசஸ் ட்ரைனிங் அகாடமி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு இந்தியன் ஆர்மிலேயோ நேவல்லையோ இல்லை ஏர்ஃபோர்ஸ்லேயோ வந்து இருந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணவங்கள வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் பீன் அரெஸ்டட், அது இவங்க கன்விக்டட் ஆர் ப்ராசிக்யூட்டட் ஆன் கிரிமினல் சார்ஜஸ். ஸோ ஏதாவது வந்து கேஸில் அரெஸ்ட் ஆகி அவங்க மேலே எஃப்ஐஆர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து எலிஜிபிள் இல்லை. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் டிபார்ட் ஃப்ரம் அப்பியரிங் இன் எனி பப்ளிக் சர்வீஸ். ஸோ இந்த ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டிபார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை, அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது 5th செமஸ்டர் 3 வருஷ கோர்ஸாக இருந்தால் 5th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் மார்க் ஷீட் வச்சு தான் சப்மிட் பண்ணணும். அதே 4 வருஷ கோர்ஸாக இருந்தால் நீங்கள் 7th செமஸ்டர் மார்க் ஷீட் வரைக்கும் வச்சு தான் அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் 30 நவம்பர் 2025 அப்போது நீங்கள் கம்பல்சரி உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இது சப்மிட் பண்ணால் மட்டும்தான் 2026 உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்ஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் த அபோவ் க்ரைட்டீரியா நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இதில் எதுவும் சப்மிட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அண்ட் ஸ்டேஜ் 5. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போயிட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டாக வந்து செலக்ட் ஆவீங்க. ஸோ இது எல்லாமே எல்லா கேட்டகரியுமே வந்து கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணாலும் பயோமெட்ரிக், ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே அதிலே கவர் ஆகிடும். ஸோ இது எல்லா ஸ்டேஜஸையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். அதில் ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட். கோஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து CGCAT அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் தான் இருக்கும். 100 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொன்றும் 4 மார்க்கு. 2 மணி நேரத்தில் நடந்துருவாங்க. 2 மணி நேரம் தான் இதுக்கு டைமிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 25 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 25 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் நாலேஜில் 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் 1 பாஸ் பண்ணுறவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 2வில் வந்து ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு, ஸோ ப்ரிலிமினரி செலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் 1 பாஸ் பண்ணவங்க ஸ்டேஜ் 2க்கு வந்துடுவீங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்டா, மும்பை, கோவா, சென்னை, கொல்கத்தா, ஷில்லாங் அண்ட் காந்திநகர் சென்டர்ஸ், இங்கே மட்டும்தான் இந்த ஸ்டேஜ் 2 வந்து நடக்கும். இதில் வந்து கேண்டிடேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அலாட்மெண்ட் ஆஃப் சென்டர்ஸ், இந்த இதெல்லாம் அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் போர்ட். த கேண்டிடேட் குவாலிஃபைங் ஃபார் த ஸ்டேஜ் 3 வில் பி இன்டிமேட்டட் இன் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டேஜ் 2 ரெஸ்பெக்டிவ் சென்டர்ஸ். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்னா சைக்காலஜி டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூ, இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நடக்கும். இதில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேஜ் 4க்கு போவாங்க. ஸ்டேஜ் 4ல் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ ஸ்டேஜ் 4 முடித்தவங்க ஸ்டேஜ் 5 வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இண்டக்ஷன் நடக்கும் இங்கே. த கேண்டிடேட் ஹூ கிளியர் ஸ்டேஜ் 4 அண்ட் ஸ்டாண்ட் இன் ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட், ஸோ அதில் வந்துடுவாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிறவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து
செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ இது எல்லாமே டிசம்பர் எண்டுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். டென்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2025 லாஸ்ட் டேட் ஆஃப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ 26 2026 போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரிசல்ட் அண்ட் டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா அந்த எண்டு 2025 எண்டில் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் வில் பி அக்செப்டட் ஒன்லி ஆன்லைன் ஃப்ரம் 5/12/2024 11 மணிலேருந்து 24/12/2024 5:30 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஸ்டேஜ் 4 இருக்குல்ல, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் அந்த இதில் வந்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் என்சிசி எல்லாம் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். அதில் என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் இந்த 3 வச்சுருக்கிறவங்க அதில் எலிஜிபிள் அதுக்கு. ஸோ இதில் டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் ஷெட்யூலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற மெயிலுக்கும் இதில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் இஷ்யூ, அட்மிட் கார்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கிற மெயில் ஐடிக்கும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம். இதில் டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் டியூட்டிக்கும் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் வந்து 2026 பேட்சுக்குரிய டென்டேட்டிவ் ஷெட்யூல் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து 2025 பிப்ரவரி 25க்கு மேலே நடக்கும். ஸ்டேஜ் 2 வந்து மார்ச் 2025 நடக்கும். ஸ்டேஜ் 3 ஏப்ரல்லேருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் நடக்கும். ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா மே டு நவம்பர் 2025. ஸ்டேஜ் 5 எண்ட் ஆஃப் டிசம்பர் 25. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 அப்போ ஒரிஜினல் 10th மார்க் ஷீட்டு, 10th பாஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அதேமாதிரி ஒரிஜினல் 12th சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அப்புறம் அட்மிட் கார்டு வந்து நீங்கள் கலரில் தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 copies ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் அண்ட் அட்மிட் கார்டு. ஸோ இது வந்து அப்புறம் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சப்மிட் பண்ணணும். ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடென்டி கார்டு வந்து நம்ம சப்மிட் பண்ணோம். ஆதார், பேன் கார்டு இந்த மாதிரி. கேரக்டர் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்சிசி ஏபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஜ் 3க்கு. ஸோ இதில் கேட்டகரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி, அதாவது நான் கிரிமி லேயர் இருக்கிறவங்க. ஸோ அப்புறம் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து என்ஓசி சப்மிட் பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது இதை எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்டேஜ் 5ல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல் டர்னுக்கும் டெக்னிக்கலுக்கும் 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் மினிமம் எலிஜிபிலிட்டிக்கு. ஸோ அதே மாதிரி இதில் ஹில்லி ரீஜனில் இருக்கிறவங்க ட்ரைபலுக்கு வந்து வேரி ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட்டு. ஸோ ப்ராப்பர்ஷனேட்டிங் to the height and age plus or minus 10% is acceptable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செஸ்ட் வந்து அதே மாதிரி தான் வெல் ப்ரொபோர்ஷனேட், மினிமம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர்ஸ், ஹியரிங் நார்மல், ஐ சைட்டும் வந்து விஷன் எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. டேட்டூ வந்து பாடியில் எந்த பார்ட்லேயுமே வந்து டேட்டூ வந்து இருக்கக்கூடாது. இது வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் டேட்டூ வந்து பாடியில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ் செலக்ட் ஆகிறவங்களுக்கு த ட்ரைனிங் அட் ஐஎன் இண்டியன்
ஸோ எலிமலா அப்படிங்க கேரளாவில் இருக்குது. எலிமலா இஸ் ஷெட்யூல்ட் ஆன் கமென்ஸ் ஆன் ஏர்லி ஜனவரி 2026. ஸோ இது வந்து எலிமலை அப்படிங்கிற பிளேஸ் கேரளாவில் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து இந்த ட்ரைனிங் நடக்கும். ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துறேன். பிடிஎஃபை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃபர்ஸ் யூ ப்ரொமோஷன் அண்ட் பே லெவல் 7th பே கமிஷன் படி உங்களுக்கு ஸ்கேல் கிடைக்கும். ஸோ இதில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்லேருந்து டைரக்டர் ஜென்ரல் வரைக்கும் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பே லெவலில் தான் 10லேருந்து 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பேசிக் பே, இது பேசிக் பே மட்டும்தான் 56,100. ஸோ இது இல்லாமல் மற்ற அடிஷ்னல் அலவன்சஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகும். இது வந்து பேஸ் பே மட்டும் 56,000 கிடைக்கும் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து ப்ரொமோஷனில் போகும்போது உங்களுக்கு டைரக்டர் ஜென்ரல் வரைக்கும் ரீச் ஆகிறவங்களுக்கு 2,25,000 மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். ஸோ அதான் the other pay and allowances are admissible as per the rules and regulation in addition to the above pay scale. ஸோ இதோட சேர்த்து வரும். ஸோ இன்னும் வந்து சேலரி வந்து 56,100 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆட் ஆகி தான் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் மற்ற பெனிஃபிட்ஸும் இந்த மெடிக்கல் கவர் அப்புறம் மற்ற எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நேவியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற கனவு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து தவறாமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.